அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன மாதம், அதாவது ஜூன் 12, 2025 அன்னைக்கு வந்து ஏர் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஏர் கிராஷ் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய காணொலியிலையும் அதை பதிவிட்டிருப்போம். இந்த மாதிரி ஏர் கிராஷ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த அகமதாபாத் ஏர்போர்ட்ல நடந்த ஒரு ஏர் கிராஷ். இதை நம்ம காணொலியில போட்டிருப்போம். அதுல 242 பேர் பயணம் செஞ்சவங்க, இன்க்ளூடிங் அந்த பைலட்டு, பேசஞ்சர் எல்லாரையும் சேர்த்து ஒருவர் தவிர அத்தனை பேர் உயிரிழந்த ஒரு சோகம் இருந்தது. இந்த விபத்து எதனால நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பக்கத்துல இருந்து நிறைய விதமான பேச்சுக்கள், நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா அது அந்த கருப்பு பெட்டின்னு சொல்லப்படுற அந்த பிளாக் பாக்ஸ்ல அதனுடைய அந்த ஃபிளைட்ல நடந்த அந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாம் அதுல கிடைக்கும். அந்த கான்வர்சேஷனை வச்சுதான் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அந்த விபத்து நடந்த சரியா ஒரு மாதத்துக்குள்ள இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அந்த விதிப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு சொல்லிட்டு இவங்க இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ சரியா ஒரு மாதம், இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி இது சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த விபத்து குறித்து பல பேருக்கு பல விதமான கேள்விகளும் குழப்பங்களும் நிறைய இருந்தது. அவங்கவுங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒரு விவாதங்கள் இருந்தது. ஆனா நான் ரொம்ப சுருக்கமா, ரொம்ப தெளிவா, நிறைய இவங்களுடைய அந்த டெக்னிக்கல் டீட்டெயிலுக்குள்ள போகாம ரொம்ப எளிமையா நம்ம அதை பத்தி பார்த்துடலாம். ஆக்சுவலி இது அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 பக்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 கண்டென்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பையா அதை கொடுத்துருக்காங்க. அதனுடைய அந்த PDF லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்களும் அதை கோ த்ரூ பண்ணலாம். இந்த விபத்து பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா நிறுவனமான 171 ஒரு ஃபிளைட் போயிங் B787-8 அந்த விமானம் முதல்ல அது டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்கு. அகமதாபாத்ல இருந்து மறுபடியும் அது லண்டன் போக வேண்டிய ஃபிளைட்டு. அகமதாபாத்ல இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சரியா ஒரு 1:30 மணிக்கு அது வண்டி அங்க இருந்து கிளம்பி இருக்கு. ஒரு சில நிமிடங்கள்லயே அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகிற ஒரு மிகப்பெரிய சோகம் அன்னைக்கு நடந்தது. இது வரைக்கும் எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விபத்துன்றது நம்மளுடைய வரலாற்றுல மிகப்பெரிய கரும்புள்ளின்னு தான் சொல்லணும் இதை. ஏன்னா இப்படி ஒரு விபத்தை நானும் கூட என்னுடைய இந்த நாட்கள்ல வாழ்நாட்கள்ல நான் பார்த்ததில்ல. விபத்து நடக்குது. பொதுவா விபத்துகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகி லேண்டிங்ல தான் விபத்து நடக்கும், அல்லது மேல ஏதாவது கோளாறுகள் நடந்து விபத்து நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது ஏறின உடனடியா விபத்துன்றது நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படி ஒரு விபத்தா நான் பார்த்தேன். இந்த விபத்துல மொத்தமா இந்த வண்டியில பயணம் செஞ்சவங்க பாத்தீங்கன்னா 230 பேர் பேசஞ்சர்களும், 10 பேர் ஸ்டாஃபும், 2 பைலட் வந்திருக்காங்க. அதுல ஒரு பைலட் பாத்தீங்கன்னா சுமித் சபர்வால்னு சொல்லி, அவருக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய கிட்டத்தட்ட 8000 ஹவர்ஸ் அவர் ஜேர்னி டிராவல் பண்ணியிருக்காரு, வண்டியை ஓட்டியிருக்காரு. கிளைவ் குந்தர்ன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு 1200 மணி நேரங்களை அவர் அந்த வண்டியை பயன்படுத்தியிருக்காரு. அவங்களுக்கு இதை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ், வேற வண்டியை ஓட்டிய அனுபவம் இருக்கு. ஆனா இந்த போயிங் 787 வண்டியை ஓட்டிய அனுபவம் பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்லி இருக்கிற இத்தனை மணி நேரம் ஹவர்ஸ் அவங்க ஓட்டியிருக்காங்க. ஸோ இதுல பர்சனலா சுமித் சபர்வால் அவருடைய ஃபேமிலியில அவங்க தந்தை அவரும் இதே ஏவியேஷனை சேர்ந்தவராக தான் வேலை செஞ்சிருக்காரு. அவர் ஒரு 90 வயசு கிட்டத்தட்ட இருக்கிற ஒருத்தர். அவரை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இவர் நானே வந்துடுறேன், சுமித் சபர்வால் நானே ரிட்டையர்மெண்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன், உங்களை பார்த்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாலாம் பேசியிருக்காரு. அந்த மாதிரியான கான்வர்சேஷன் எல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் பொறுப்பு இல்லாம நடந்திருப்பாரான்னா நிச்சயமா இருக்காது அப்படின்றதான் நம்மளுடைய இது. இந்த ஃபிளைட் அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பின ஒரு சில நிமிடங்கள்லயே 1:39
வந்து சரியா வந்து இது வந்து கிராஷ் ஆகுது. அங்க இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலயே இருக்கிற பிஜே மெடிக்கல் காலேஜ்ன்ற அந்த காலேஜோட ஹாஸ்டல் மேலதான் வந்து இந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகி மேல விழுது. ஸோ அதில் வெடிச்சு செதறும் போதுதான் அந்த நேரத்துல வந்து நிறைய அந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டுங்களோ, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட், டாக்டர்ஸுங்களோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து கேன்டீன்ல வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்களா, அந்த நேரத்துல இந்த ஃபிளைட் வந்து அது மேல விழுந்ததுனால அங்க ஒரு சிலர் வந்து இறந்துருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 261 பேர் வந்து இறந்ததா வந்து செய்தி இருந்தது. அதுல 242 பேர் வந்து இந்த ஃபிளைட்ல வந்து பயணம் பண்ணவங்களும், மீதம் வந்து அங்க அந்த மருத்துவமனையில விடுதியில இருந்தவங்களும் வந்து நடந்திருக்கு. இதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருந்தாரு, அந்த ரமேஷ் விஸ்வாஸ்குமார்னு சொல்லி அவர் வந்து ஒருவர் மட்டும் தப்பியிருந்தாரு. ஒரு சில நேரங்கள்ல அவரையும் வந்து சந்தேகத்தின் பார்வையில எப்படி இவர் மட்டும் தப்பிச்சாரு, இவருக்கு இந்த விபத்துக்கு ஏதாவது வந்து சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே வந்து நடந்திருந்தது. அதே போல வேறொரு சென்னை சேர்ந்த ஒரு பெண் வந்து அவங்களுடைய காதலனுக்காக வந்து இந்த விமானம் வந்து கிராஷ் பண்றதுக்காக ஏதோ பண்ண அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு செய்தியும் வந்து பரவி இருந்தது. சரி வந்துடுறேன், நான் சொல்லிடுறேன் என்னதான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த வண்டி ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி உடனடியா வந்து கீழே வருவதற்கான அங்க இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து சொல்லப்படுற காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூவலோட இன்ஜினுக்கு போற ஃபியூவல் வந்து கட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது வந்து அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா சுமித் சபர்வால் வந்து கிளைவ் குந்தர் வந்து கேட்கிற மாதிரியும், நீங்க எதுக்கு வந்து இதை வந்து கட் ஆஃப் பண்ணீங்க, இன்ஜினுக்கு போற அந்த ஃபியூவலை வந்து எப்படி நீங்க கட் ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து கிளைவ் குந்தர் வந்து இல்ல நான் அந்த மாதிரி வந்து எதுவும் கட் ஆஃப் எல்லாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குமானா ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கான சான்ஸும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து இப்ப நம்ம வண்டி ஓட்டும் போது ஒரு கியர் இருக்கும் இல்லைங்களா, நம்ம கிளட்ச் அழுத்தி கியரை வந்து புஷ் பண்ணி போட்டாதான் வந்து கியர் வந்து பாஸ் ஆகும். அது தானா வந்து அது நடக்க வாய்ப்பு இல்லை. அதே போலதான் இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷனும் வந்துட்டு தானாவே வந்து ஆகாது. அதை வந்து பிடிச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி தான் வந்து மேல ஏத்தணும் அப்படின்ற மாதிரி. அப்போ சரி அது உடனடியா வந்து மறுபடியும் அவங்க வந்து அது ஆஃப்ல இருந்ததை ரன்னுக்கு வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த ஃபிளைட் வந்து உயரம் வந்து ஒரு 625 அடி உயரம் மட்டுமே அது வந்து பறந்திருந்ததுனால அவங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து மேடே மேடே மேடேன்னு சொல்லி அழைப்பை விடுத்து இனிமேல் எங்களால் எதையும் செய்ய முடியாதுன்ற அந்த ஒரு முழக்கத்தை வந்து அவங்க அதில் அனௌன்ஸ் பண்ணி இப்படி ஒரு கொடூரமான விபத்து வந்து நடந்தது. பட் மக்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, இது எப்படி சாத்தியம்னு. ரெண்டாவது வந்து இது வந்து போயிங் நிறுவனத்தையோ அல்லது ஏர் இந்தியாவையோ காப்பாற்றுறதுக்காக ஏதாவது ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சாதகமா கொடுக்குறாங்களான்னு அப்படி கிடையாது. இந்த ரிப்போர்ட் வந்து யாரையும் பிளேம் பண்றதுக்காக இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. இந்த தவறு எதனால நடக்குது, எப்படி நடந்திருக்கு, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து வந்து இப்படி ஒரு தவறுகளை வந்து நம்ம நடக்காம அதுல இருந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து தற்காத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் வந்து இந்த மாதிரியான ரிப்போர்ட்கள் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இந்த பிளாக் பாக்ஸ்ன்றது வந்து அந்த வண்டி எப்படிப்பட்ட சேதமானாலும் அந்த பிளாக் பாக்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு சேஃபா கிடைக்கும். ஸோ அது கிடைச்சிருக்கு, அதை வச்சுதான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் செஞ்சிருக்காங்க. பட் அவங்களுடைய அந்த கன்வர்சேஷன்ல அந்த கட் ஆஃப் வந்து அவங்க டைரக்டா வந்து அப்படி ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறதுனால ஒரு குழப்பமும் இருக்கு. அவங்களுடைய இதுக்கு முன்னாடி பின்னாடி நடந்த அந்த கான்வர்சேஷனை ரொம்ப வெளிப்படையா வந்து இதுல வெளியிட்டாங்கன்னா உண்மையிலேயே என்ன பேசினாங்க, என்ன நடந்தது அப்படின்றது வந்து அதுல ரொம்ப தெளிவா பப்ளிக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வெளிப்படையா வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு முதல் ரிப்போர்ட் தான், முதல் அறிக்கை தான். இதுக்கப்புறமும் வந்து அவங்க இது இன்னமும் வந்து ஆராய்ந்து இருக்கிற உண்மைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து வெளியில வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த வண்டியோட மேனுஃபேக்சர் பாத்தீங்கன்னா LH வந்து அது ஒவ்வொரு இன்ஜின் லெஃப்ட் இன்ஜின் ரைட் இன்ஜின் சொல்லி ரெண்டுமே இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜின் வந்து 20/5/2012 வந்து மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. ரைட் சைட்ல இருக்கிற இன்ஜின் வந்து 21 Jan 2013 வந்து மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கு. ARCன்னு சொல்லிட்டு
ஏர் வர்த்னஸ் ரிவ்யூ சர்டிபிகேட்னு சொல்லி நம்ம எப்படி இங்க வண்டிங்களுக்கு வந்து எஃப்சி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான சர்வீஸும் வந்து இந்த வண்டி வந்து செஞ்சிருக்கு. அப்போ வந்து 22 May 2025லயும் இதை வந்து செஞ்சிருக்காங்க. அகைன் அது அதனுடைய வேலிட் பாத்தீங்கன்னா 23 May 2026 வரைக்கும் வந்து வேலிட் இருக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்களா, இந்த வண்டி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைங்க வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ அதை நீங்க வந்து சரிப்படுத்திக்கோங்க. இந்த ஃபியூயல் கட் ஆஃபோ இல்லை இந்த மாதிரியான டெக்னிக்கல் விஷயம் வந்து இந்த வண்டியில வந்து பிரச்சனை இருக்கு, அதை நீங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. லைக் நம்மளும் வந்து ஒரு கார் சர்வீஸ் விடும்போது அவங்க வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை நீங்க வந்து இந்த கிளச் பிளேட் வந்து மாத்திக்கோங்க, நெக்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து மாத்திக்கோங்க, இல்ல பிரேக் பெல்ட் பிரேக் ஷூ வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த ஃபிளைட்டுக்கான ஒரு சஜஷனையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் மேண்டேட்டரியா இல்லை, நீங்க இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தா இதை கண்டிப்பா அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து அவங்க ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு இதுல. பட் எப்படி பார்த்தாலும் உயிரிழந்தது மக்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து, வரலாற்றுல நம்ம இது வந்து அழிக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதனால கட்டாயமா இனிமேல் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தயவு செஞ்சு எல்லா வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான், அவங்கவுங்களுடைய வேலைகள்ல ரொம்ப கவனமா எச்சரிக்கையா வேலை செய்யுங்க. இதனால நடக்கிற பேரு இழப்புகளை பெரிய விபத்துகளை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். யாருடைய உயிரா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து திருப்பி கொடுக்க முடியாது. இந்த ஏர் கிராஷை பத்தி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த நிகழ்வுகளை நான் ரொம்பவே சுருக்கமா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை நிறைய பேருக்கு வந்து நீங்க பகிர்ந்து விடுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விபத்து வந்து நடந்திருக்கிறது ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனுடைய லிங்க்கையும் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க டீட்டெயிலாகவும் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து படிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.